சோனபிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு அறிவியல் பதிவு ஒண்ணு பார்ப்போங்க. அதாவது சுனிதா வில்லியம்ஸை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விண்வெளிக்கு போயிட்டு அவங்க அங்க போய் சிரமப்படுறாங்க, மாட்டிக்கிட்டாங்க, அங்கிருந்து பூமிக்கு வர முடியல அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் நமக்கு நல்லா தெரியுது. இப்ப அதை பத்தின ஒரு செய்திகளை நம்ம பார்ப்போம். இப்ப பூமி இருக்குது, இது நம்ம பூமி. இங்க இருந்து 400 கிலோமீட்டர்ல விண்வெளி ஆய்வு மையம் ஒரு 2000 கிபி, அதாவது 2000ல இருந்தே இயங்கிட்டு இருக்குது. அங்க போய் ஆட்கள் தங்குறது, அங்கிருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகுறது, ஒரு 10 நாள் 20 நாள் தங்குறது, இப்படியே நடந்துட்டு இருக்குது. இந்த டயத்துல மக்களையும், அதாவது பொதுமக்களையும் கொஞ்சம் கொண்டு போகலாம், அங்க கொண்டு போய் விண்வெளியில போய் தங்க வைக்கலாம். அதாவது பணக்காரர்கள், அம்பானி, அதானி, பில்கேட்ஸ், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் காசை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, இது மாதிரி போயிட்டு நம்ம போய் விண்வெளியில போயிட்டு ஒரு 20 நாள் 30 நாள் தங்கிட்டு வருவோமே அப்படின்ட்டு அவங்க எல்லாம் போறாங்க. அப்படி போறப்ப எக்கச்சக்கமான காசு வாங்குறாங்க. அந்த எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறதுலாம் நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்ப பிரச்சனை என்னன்னாக்க, இந்த மக்களை அழைச்சிட்டு கொண்டு போறாங்கல்ல, 1 மாசம் 10 நாள் 20 நாள் அப்படி அழைச்சிட்டு கொண்டு போறது மாதிரி ஒரு விண்கலத்தை, ஒரு ராக்கெட் மாதிரி ஒண்ணு அமைச்சு அதை அந்த விண்வெளி மையத்தோட கொண்டு போய் இணைக்கிறது. அதான் எங்களுடைய எய்ம். அந்த வகையில கடந்த ஜூன் 6ஆம் தேதி விண்வெளி வீரர் வில்மோரோட இணைந்து பூமியில இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற, அதாவது 17,500 மைல் வேகத்துல சுத்தி கொண்டு இருக்கிற சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு சென்றிருக்கிறார். என்னங்க அந்த பயணத்தினோட நோக்கம், அது எதுக்காக போறாங்க? மனிதர்களின் போக்குவரத்துக்கு உதவும் ஸ்டார் லைனர். இந்த ஸ்டார் லைனர் ஒரு விண்கலம் ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க. இங்க பூமியில இருந்து கிளம்பி அதுல போய் ஜாயிண்ட் ஆகுது, அங்க போய் தங்குறது. இப்போ மக்கள் எல்லாம் இதுல நம்ம ஏற்றிட்டு கொண்டு போய் அங்க நிறுத்த வேண்டியது 10 நாள் 15 நாள் தங்க வச்சு அவர்களுக்கு விண்வெளியுடைய அந்த அனுபவத்தை எல்லாம் கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம். அந்த மாதிரி ஏற்கனவே சுற்றிக்கிட்டு இருக்கிற ISS, இதுதான் ISSங்கிறது. இது போய் ஜாயிண்ட் ஆகுது பூமியில இருந்து கிளம்பி. சுனிதா வில்லியம்ஸையும் வில்மோர், இந்த 2 பேரையும் சேர்த்துக்கிட்டு கொண்டு போய் அங்க கொண்டு போய் வச்சு ஒரு 8 நாள் தங்கி அதுக்கு பிறகு திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆகணுங்கிறது அவங்களுடைய பிளானு. ஆனா இந்த பிரச்சனை என்னன்னாக்க, ஸ்டார் லைனர் வாகனத்தை உந்தி செல்லும் புறப்பொழியர்கள் சொல்லுவாங்கல்ல, மற்றும் பக்கவாட்டுல மேலே கீழே நகர்த்த உதவும் த்ரஸ்டர்கள் அப்படிங்கிற அந்த எக்யூப்மெண்ட்லாம் அதாவது வேலை செய்யறதுல பிரச்சனை ஆகுது. அதனால என்ன இருந்ததுனாக்க, அந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யற வரைக்கும் ISIல இது தங்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவாகிறது. இந்த ISS அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது சுருக்கம்னா இந்த ISS அப்படிங்கிறது. அந்த ISSங்கிறது என்ன தெரியுங்களா? ISS அதான் இது. ஏன்னா இது ஸ்டார் லைனர். சரியா? இந்த ஸ்டார் லைனர் இதோட பாகங்கள் பழுதானதுனால இங்கேருந்து போய் இறங்கின அந்த சுனிதா வில்லியம்ஸும் அவருடைய பார்ட்னரும் திரும்பி பூமிக்கு வர முடியல. இப்ப என்ன பண்றாங்க, இது சரியாகிற வரைக்கும் அங்கேயே தங்கி இருக்கட்டும் சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவாகுது. இது ஆனா என்ன ஆகுது, இதோட பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இப்போதைக்கு அது சரியாகிறது மாதிரி தெரியல. அதனால என்ன ஆகுதுனாக்க,
இந்த ஹீலியம் வாயு வந்து இதுல இருந்து கசியறதுலாம் அதிகமாகுது. இப்போ இதுல ஹீலியம் வாயுல அதிகமா கசிய ஆரம்பிச்சாங்க, பிரச்சனைகள் மேல மேல சிக்கல் ஆகுது. அதனால சுனிதா மற்றும் வில்மோர் பூமிக்கு வருவதை நாசா காலவரையற்று தள்ளி வைத்துள்ளது. இப்போதைக்கு அதை பத்தி யோசனையே பண்ணாதீங்க, அதெல்லாம் ரெடி ஆனது பிறகுதான் இங்க இருந்து அவங்க வந்து திரும்பி பூமிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப வந்து என்ன பிரச்சனை என்னன்னாக்க, 8 நாளில் திரும்பி வர வேண்டியவர்கள் வந்து 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் பல மாதங்கள் ஆகலாம். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லல எப்ப நாங்க வந்து திருப்பி கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ஷியூரா சொல்லல. இதுல வந்து நம்ம ட்விட்டரோட ஓனர் எலான் மாஸ்க் கிட்ட போயிட்டு கேட்டிருக்கிறாங்க, இது மாதிரி செலவுகள்லாம் அதிகமாயிடுச்சு, அதனால நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்து அவர்கள் வந்து உயிரோட இங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, இப்படி ஓடிட்டு இருக்குது. இன்னொன்னு, அதாவது இந்த பணியை வந்து இந்த எக்ஸ் நிறுவனமும் நடத்திட்டு இருக்குது. யாருங்க? இந்த ட்விட்டரோட ஓனர் இருக்கிறாரு, இவரு வந்து இந்த மாதிரி விண்வெளிக்கு மக்களை வந்து இதே மாதிரி ஒரு சாதனத்துல மக்களை கொண்டு போயிட்டு அந்த ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்குல்ல அந்த விண்வெளி ஆய்வு மையம், அங்க கொண்டு போய் தங்க வைக்கிறது. இந்த வேலையை ட்விட்டர் செஞ்சுட்டு இருக்குது. இது வருங்காலத்தில் இன்னும் அதிகமா செய்ய போகுது. அதனால இது சம்பந்தப்பட்ட அவங்க வந்து இதுல வந்து உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, நாசாவும் சொல்லுது நாங்க வந்து எப்படியும் முயற்சி பண்ணி எல்லாரையும் உயிரோட கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து உறுதி சொல்றாங்க. அது வந்து எந்த அளவு சாத்தியமாகும் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் தான். இப்ப வந்து ISS விண்கலத்துல வந்து இது வந்து 2000 ஆண்டுல இருந்து வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க. இங்க வந்து பல பேரும் போய் இருக்கிறாங்க, தங்குறாங்க, திரும்பி வராங்க. இது யூஸ்வலா நடந்துட்டு இருக்குது. நீர், உணவு போன்ற வந்து கார்கோ விண்வெளி கப்பல்கள் மூலமா அவ்வப்போது அங்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதனால நீர் உணவு பிரச்சனை இல்லை இங்க. இப்போ நம்ம உடல்ல வந்து திரவங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி போகும். ஆனா வந்து விண்வெளியில வந்து கீழிருந்து மேல் நோக்கி செல்லுது உடல்ல உள்ள நீர் சத்து எல்லாமே. இதனால என்ன ஆகும்னாக்க, கண்கள்ல வந்து ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், கூடவே வந்து மண்டையில் தலையில வந்து அழுத்தம் அதிகரிக்கலாம். இப்போ வந்து ஹியூமன் பாடியில வந்து நம்ம ஹியூமன் பாடியில வந்து நீர்லாம் வந்து மேலிருந்து கீழே தான் வருது. விண்வெளியில என்ன ஆயிடும்னாக்க கீழே இருந்து மேல போகுது. அப்போ வந்து பிரஷர் அதிகமாகி என்ன ஆகும்னாக்க தலைப்பகுதியில வந்து அதிக அழுத்தத்துக்கு உள்ளாகும், கண் பார்வையெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். இதனால வந்து ரெண்டாவது, தண்ணீர் அருந்துதல். இயற்கையாவே வந்து தண்ணீர் அருந்துதான் குறைஞ்சிரும் அங்க விண்வெளியில இருக்கிறப்போ. அப்போ வந்து என்ன ஆகும், சிறுநீர் வெளியேறுதல் வந்து குறையும். தண்ணி அதிகமா குடிச்சா நமக்கு சிறுநீர் அதிகமா வெளியாகும், தண்ணீரும் குடிக்க முடியாது அதிகமா. அங்க வந்து அதாவது தாகம் எடுக்காது. அப்போ வந்து என்ன ஆயிடும், சிறுநீர் அதுல கல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறாங்க அறிவியலாளர்கள்லாம். இப்போ வந்து தொடர்ந்து எடையை உணர முடியாத மைக்ரோ கிராவிட்டியில் இருப்பதால் எலும்புகள் பலகீனம் அடையும். என்னங்க, அதாவது எடையை தான் இங்க வெயிட்லெஸ் தானே இங்க மேல போனது பிறகு. அப்போ வந்து என்ன ஆகும், மைக்ரோ கிராவிட்டியில இருப்பதால எலும்புகள் பலகீனம் அடையுது, எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, தினமும் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து அந்த பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதனால அந்த பிரச்சனைகள் அவங்க சமாளிப்பாங்க. ரெண்டாவது, விண்வெளிக்கு போறதுக்கு வந்து பிரத்யேகமா அவர்கள் வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. அதனால இதெல்லாம் வந்து நமக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிளைட்ல போறப்பயே நமக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஆட்டம் அந்த ஃபிளைட்ல வந்தாக்கவே நமக்கு உயிரே போயிடுது. என்னமோ ஏதோ நம்ம உயிரோட போய் சேருவோமா அப்படிங்கிற அந்த பயம் வந்துருது இல்லை. அது மாதிரி அந்த மன அழுத்தங்கள்லாம் இங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க விண்வெளிக்கு போறவங்கள்ட்ட.
ஆனா இப்போ வந்து என்ன ஆயிடுதுனாக்க, இதுக்கு மேல இருக்கிறது கதிர்வீச்சு அபாயம். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்ப வந்து இப்ப இந்த பூமியில வந்து இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது கதிர்வீச்சு ப்ராப்ளம்னு நம்ம சொன்னோம். அது ஒன்று. இப்போது நம்ம நிலப்பரப்பில் வாழ நம்ம சுற்றி காற்று மண்டலமும் பூமியின் காந்தபுலமும் இருக்குது. இது வந்து விண்வெளியில இருந்து வரும் காஸ்மிக் கதிர்களை வந்து நம்ம மேலே விழாமல் தடுக்குது ஓரளவு. அது அல்லது அவற்றோட வீச்சை வந்து ஓரளவு மட்டுப்படுத்துது. அதனால தான் நமக்கு வந்து இந்த கேன்சர் ப்ராப்ளங்கள்லாம் அதிகமாக வராமல் இருக்குது. இந்த பாதுகாப்பு அரண் வந்து ஐஎஸ்எஸ்ஸில் இல்லை. ஏன்னா பூமியோட அந்த ஈர்ப்பு சக்தி காற்று மண்டலத்தெல்லாம் தாண்டி வந்து அது போயிடுறதுனால அங்கே வந்து உங்களுக்கு காஸ்மிக் கதிர்கள் வந்து தடுக்கிறதுக்கு பிரச்சனை அங்கே. அதனால் வந்து 50லேருந்து 2000 மில்லிமீட்டர் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற அளவில் கதிர்வீச்சுக்கு அங்கே உள்ள மக்கள் வந்து ஆளாகிறாங்க. இங்கே அந்த விண்கலத்தில் தங்கியிருக்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் இது தினசரி நம்ம வந்து 3 தடவை எக்ஸ்ரே எடுத்தோன்னு வச்சுங்களேன், அதுக்கு சமமானதாக கருதப்படுது. அப்போ எக்ஸ்ரே எடுக்கிறதே வந்து எவ்வளோ டேஞ்சருங்கிறது தெரிஞ்சுங்க இதுலேருந்து. இப்போ ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் வந்து 2006 டு 2007 196 நாட்கள், 2012லேருந்து 120 நாட்களும் தங்கியுள்ளார். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு வச்சுங்களேன், சமாளிச்சிருவாங்க. நாசாவும் அந்தளவு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி, ஏன்னா இது வந்து பிரச்சனையாச்சுனாக்க நாளைக்கு மக்கள் வந்து யாரும் போக மாட்டாங்க பயந்துக்கிட்டு. அதனால் இதை வந்து எப்படியாவது சக்ஸஸ் ஆக்கிடணும் அப்படிங்கிறதுனால அவர்களை நல்லபடியாக கொண்டு வந்துடுவாங்க. நாமளும் பிரார்த்திப்போம் நல்ல முறையாக அவர்கள் வந்து பூமிக்கு திரும்ப வருவதற்கு. ரெண்டாவது, இந்த பூமி வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுகளை பார்த்தோம். பூமியில் அதாவது மனிதர்கள் வாழ்வதற்கு உலகத்து இந்த அண்ட சராசரங்கள்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமி தான் வந்து மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு கோளாக இருக்குது. மற்ற எந்த கோள்களும் பூமிக்கு வெளியில் போயிட்டால் கூட நீங்கள் வந்து சேஃப்டியாக இருக்க முடியாது அப்படிங்கிறது இது மூலிமா நமக்கு நிரூபணமாகுது. அது ஒன்று. நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் பதிவு போட்டிருந்தேன். இந்த பூமியிலே வாழ்வீர்கள், பூமியிலே மரணிப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம். அதை வந்து இந்த பதிவு வந்து மெய்ப்பிக்குது அறிவியல் பூர்வமாக. அதனால் வந்து நாமளும் பிரார்த்திப்போம். கூடிய விரைவிலே அவர்கள் வந்து எல்லாரும் நல்லா சேஃபாக வந்து திரும்ப பூமிக்கு வரட்டும். மேலும் மேலும் அறிவியல் சாதனைகள் புரியட்டும். மனிதனுடைய அறிவு வளர்ச்சி ஏற்பட மேலும் மேலும் பல புதிய நவீன கண்டுபிடிப்புகள் வரும். ரெண்டாவது, அந்த அறிவியல் பதிவுகள்லாம் வந்து எனக்கு புதுசு. அதனால் நான் பார்த்த வகையில் அதை புரிஞ்சுக்கிட்ட வகையில் நான் அதை வந்து உங்களை விளக்கியிருக்கிறேன். இதில் தவறுகள் இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்க, அதை வந்து நம்ம திருத்திக்குவோம். அடுத்தடுத்தாப்பில் நான் வந்து இது மாதிரி நான் விளங்கிக்கிற சில அறிவியல் பதிவுகளாகவும் யூடியூப்பில் பதிவேற்றுறேன். தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க. ஏன்னா நானும் வந்து கற்றுக்கிறேன், அவ்வளோதான். எல்லாருமே கற்றுக்கிறவங்க தான். எல்லாருமே வந்து மேலேருந்து குதிச்சு வந்துடுறது இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கற்றுக்க போகிறோம். அதனால் நாம் வந்து நம்முடைய கற்பித்தலை வந்து அதிகப்படுத்திக்குவோம்.